அதாவது சினிமாவை காப்பாற்ற தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. சென்சார் பாருங்க, விஜய் தம்பி படம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, மாஸ் இது டயத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராம பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்ப சென்ட்ரல் மயமாக்கிட்டா இது ரொம்ப கொடுமை. சென்சாருங்கிறது 4 ப்ரொடியூசர், பைனான்சர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும், அந்த பாடியில நடிகர், இந்த சம்பந்தமானவங்களும், சோசியல் ஆக்டிவிட்டி, சமூக சேவகர், இந்த மாதிரி தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும். சென்சார், வெங்காயம், இந்த மசரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அப்படி இருந்தா எந்த 2 பாடி இண்டிபெண்டா செயல்படணும். இந்த தகவலை ஏன் சொல்றேன்னா, ஒன்னு சென்சார், சென்ட்ரல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்தி இருக்கணும். இந்த அரசு தலையீடும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த தேர்தல் ஆணையம், அது இண்டிபெண்டா, TN சேஷன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமா இருந்தது. அதுக்கப்புறம் கேவலமான முள்ள மாதிரிங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்றாங்க. இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. மக்கள் நல்லா பார்ப்பாங்க, ஆதரவு தருவாங்க.